எக்கச்சக்கமான மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கிற பச்சை பயிரை வச்சு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சை பயிரை 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சிருக்க பச்சை பயிறு அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஒரு ஹெல்தியான கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.